எங்கள் பொண்ணுங்க வந்து 5 கிலோ இந்த பவுட்ரு வாங்கி வச்சு வாங்க. இது எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு கரெக்டாக 3 மாதம் இல்லை 3.5 மாதத்துக்குள்ள வரும். அதனால் கட் பண்ணி இதில் கொட்டிட்டு இதை ஒரு கயிறு வச்சு நல்லா கெட்டியாக கட்டிடணும், இல்லைன்னா கட்டி போயிடும். கட்டி வச்சுக்கிட்டா இது காலியான உடனே அப்புறம் அதில் கொட்டிப்பேன். இப்போ பையன் என்ன பண்ணுறா பாரு, வாசனை வருதுன்னு சொல்லிட்டு மீந்து பரண்டுறா வந்து என் கூட சோப்பு வாசனை எந்த வாசனை வந்தாலும் மீந்து பரலுவா. இது டப்பா வச்சே நம்ம விழுந்துருமோன்னு கிடையாது, வந்து பரவணும். வாசனை இருந்தா போதும். இப்போ வாஷிங் மிஷின் போட போறேன், அதுக்காக கொட்டி எடுத்துருந்தேன். எத்தனை டீஸ்பூன் யூஸ் பண்ணுவேன்? ஒரு 4 டீஸ்பூன் போடுவேன். துணி நிறைய இருந்தால் 4 டீஸ்பூனு, துணி கம்மியாக இருந்தால் 3 டீஸ்பூனு அதை போட்டுப்பேன். இது வேலை இன்னைக்கு முடிக்கணும், அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இதை கட்டி வச்சிருவீங்க. ஆமாம், இதை கெட்டியாக கட்டி வச்சுருந்தேன் ஒரு கயிறு போட்டு. இது அங்கே இருக்குது கயிறு இருக்கு. சரி நம்ம எடுத்துன்னு வர கயிறை வந்து தண்ணியில் காய்ச்சிட்டு போடுவேன். ஏன்னா கட்டியாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து துணியில் அப்படியே பிடிச்சிக்குது, கரைய மாட்டேங்குது. நம்ம கரைச்சி போட்டோம்னா கரெக்டாக ஆயிடுது. அதனால என்ன பவுடர் வந்தாலும் கரைச்சி போட்டோம். நிறைய பேர் வந்து லிக்விட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்விட் யூஸ் பண்ணா லாபம் வரலம்மா எனக்கு. இதமா லாபம் ரொம்ப அதிகம் அது. ஆமா, அது ரேட் ரொம்ப அதிகம். அது வந்து தீந்து போயிருது, டக்குன்னு தீந்து போகுது. இது வந்து 4 மாசம் எனக்கு வரும் கரெக்டா. 4 மாசத்துக்கு நாக்கடான்னு கிடக்கும். அது வந்து ஒரு மாசத்துக்கு ஒண்ணு வாங்கணும். கண்டிப்பா ஆன் பண்ண வேண்டியதுதான். ஆன் பண்ண வேண்டியதுதான். இது முருங்கைக்கீரை பசங்க வாங்கிட்டு வந்தாங்க, அதை உருவி கொடுக்குறேன். உட்காந்துட்டு என் வேலை சின்ன வேலையெல்லாம் என் வேலை. முருங்கைக்கீரை உருவி கொடுக்குறது, வாஷிங் மிஷினுக்கு போடுறது, அதுக்கப்புறம் வந்து காய் நெறி கொடுக்குறது, இதெல்லாம் என் வேலை. அதெல்லாம் சின்ன வேலை இல்லை, அதெல்லாம் முடிச்சாதான் வந்து பெரிய வேலையே எங்களுக்கு சட்டுன்னு முடியுது. எனக்கு வந்து அதெல்லாம் சின்ன வேலை. சமையல் பண்ணுற வேலை என்னை விட மாட்டாங்க. எப்போது எதுனா ஒன்று காய்கறி பண்ணணுன்னா அவங்க கொஞ்சம் வெளியில் ஏன்னா யாராவது ஒருத்தர் போயிட்டாங்கன்னா ஒருத்தர் இருந்தாங்கன்னா நான் பண்ணி கொடுப்பேன். கீரை அந்த காலத்துலலாம் முருங்கைக்கீரை ஃப்ரீயாகவே கிடச்சிக்கிட்டு இருந்தது. அந்த காலத்துலாம் ஃப்ரீயாவா? சோம்பேறி நானும் செய்ய மாட்டோம். அவ்வளோ கீரை கலந்தாலும் அதை இது பண்ண மாட்டோம். இப்போ பொண்ணு கூட வாங்கிடலாம் போது கீரை வாங்க முடியல. ஜம்மா துண்டு 20 ரூபா, 40 ரூபா, 30 ரூபா அப்படின்றாங்க. முருங்கைக்கீரை கிடைக்க மாட்டேங்குது. முருங்கைக்கீரை கிடைக்கும், அதையும் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. கிராமத்தெல்லாம் கேட்டால் கொடுக்குறாங்கம்மா. இப்போவும் இங்கே தான் வந்து டவுனில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. கொடுக்குறதா இருந்தால் கூட நல்ல கீரையாக கொடுக்க மாட்டாங்க. கீழே பூச்சி அதெல்லாம் பார்த்து தான் உடச்சாந்து வைக்கிறாங்க. ஆனா இது வந்து நாங்க இந்த கீரை வாங்கிட்டு வரல. இந்த கீரை வந்து ஃப்ரீயா தான் கிடைச்சது. வேற என் தம்பி பொண்ணு இருக்கிறாங்க, அவகிட்ட கேட்டாங்க பசங்க கீரை இருந்தா குடுறி அப்படின்னு. இருக்குதுக்கா கொடுக்குறேங்கன்னா இதை கொஞ்சம் அவ்வளோ ஏறி உடைக்க முடியல அவளால. இது மோடு இருக்குதா, இது ஓடு சறுக்கு தான், அதனால கொஞ்சோண்டு உடச்சாந்து கொடுத்தோம். என்னம்மா பயமா பார்த்துன்னே போறீங்க? இது போறோம் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கினாங்க. இது வந்து கடையில் வாங்கினா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, உதிர்ந்து போயிருக்கும். இது என் தம்பி பொண்ணு கொடுத்து விட்டா. இன்னைக்கு மோர் குழம்பு வச்சிருக்காங்க பசங்க, அதனால பீட்ரூட் இருந்தது அதை துருவி கொடுக்குறேன். மோர் குழம்பு, பீட்ரூட் பொரியல், அப்புறம் வந்து முருங்கைக்கீரை. பைரவி பாருமா, வெளியில ஒரு சத்தம் கேட்க கூடாது. ஓடி என்னுடைய பேச்சுல அவங்க கூட இருக்கணும். அது மாதிரி தான் வருவா, கரெக்டா வந்துருவா. இவ்வளவு நேரம் வரல, ரூமுக்குள்ள பூந்து நின்றது. நிறைய கீரை ஊறியிருந்தா அப்போ ஓடியாந்தா, சோப்பு போட்டினா அப்போ ஓடியாந்தா. இல்லடி எங்கடி போற? சோப்பு போட்டினா அதில் டப்பாவில் வந்து விந்து தரன்றா. என்ன பண்ணுறது, அவளுக்கு அந்த வாசனை அவ்வளோ பிடிக்குது அவளுக்கு. அது மட்டும் இல்ல, ஷாம்பு வாசனை, சென்ட் வாசனை, அப்புறம் அந்த இது சாம்பிராணி வாசனை, ஊதுவத்தி வாசனை, எல்லாத்துலேயும் விந்து பிறல்வா. அந்த பேப்பர் ஊதுவத்தி பேப்பரை கீழே போடக்கூடாது, கீசி போட்டு விந்துருவாங்க மேலே. அதே வேலை தான் அவளுக்கு. ஆனா எனக்கு வந்து மோர் குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு இல்லை வீட்டில், அதனால வீட்டில் ஆள் வந்துட்டாங்க. வரப்போறப்ப ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுலாம் எடுப்படாது. பூண்டு உரிச்சு கொடுக்குறேன் பீட்ரூட்டுக்கும் முருங்கைக்கீரை பொரியலுக்கும். டெய்லி பூண்டு உரிக்கிற வேலை தான். நீங்க முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுவீங்க? நான் முருங்கைக்கீரை பொரியல் வந்து கொஞ்சம்
கீரைக்கு ஏற்ற மாதிரி நிறைய கீரை இருந்தால் ஒரு வெங்காயம் எடுத்துப்பேன், கொஞ்சோண்டு கீரை இருந்தால் பாதி வெங்காயம் எடுத்துப்பேன், 2 காஞ்சி மிளகாய் எடுத்துப்பேன், 2 உளுத்தம்பருப்பு 2 போட்டுப்பேன். இதை போட்டு பூண்டு நசுக்கி போட்டு அதை கொஞ்சம் தண்ணி 1/2 டம்ளர் கீரைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதிலே கல் உப்பு போட்டுருவேன். அது கொச்ச உடனே இந்த கீரையை எடுத்து அதில் போட்டு நல்லா பரட்டி விடுவேன். அது மாதிரி தான் நான் இப்போ இதுல இருந்தே வந்து நான் எங்க அம்மா கிட்ட இருந்து ரெசிபி வாங்கிக்கிட்டேன். இதுல நான் மெயின் மறந்தது ஒரே ஒரு விஷயம்னா உளுந்து போடுறது வந்து நான் மறந்துட்டேன். மத்ததெல்லாம் வந்து ஓகே தான். இப்ப நீங்க சொல்லவே இந்த ரெசிபியை வந்து நான் கரெக்டா கவர் பண்ணிக்கிட்டேன். ஆமாம், உளுந்து 2 போடணும், அப்போதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஆமா, வாசமாக சரிம்மா, சூப்பராக இருக்கும். அதுக்கும் எப்படியும் ஒரு 15 பல்லு பூண்டு தான். இதுக்கு ஒரு 7, அதுக்கு ஒரு 7ன்னு எடுத்து அப்படி எடுத்து அதுக்கு வந்து ஒரு 5 போட்டால் போகிறோம். கீரை கம்மியாக தான் இருக்குது. 5ஆ? அப்போ ஒன்றுத்துக்கு வந்து பூண்டு வந்துருச்சு இப்ப. ஆமாம், இப்போ இதுக்கு வந்து ஒரு 5-6 பூண்டு போடலாம். அப்போ 12 பூண்டு. ஆமாம், பல்லு பூண்டு பல்லு பூண்டு கிடையாது, பல்லு. வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வண்டியில தள்ளிட்டு வராங்கன்னா சின்ன சின்னதா இருக்கு, சிறு இருக்கு பூண்டு. ரொம்ப குட்டி, உரிக்கிறதுக்கு கிலோ 100 ரூபான்றாங்க. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு, உரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்க, வேற ஒண்ணும் இல்ல. தோல் இல்லாம தோலோட தட்டி போட வேண்டியதுதான், உரிக்காம. ஆமா, உரிக்காம தோலோட கூட தட்டி போடலாம். அதுக்கு தான் தோலோட தட்டி போடுவாங்க. அதுக்கு வந்து தோலோட தட்டி போட்டா அது ஏதோ சொன்னாங்களே, ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்கப்பா. உண்மையா ஒண்ணு இருக்கு தெரியுமாமா? இந்த காலத்துலதான் சோசியல் மீடியா, அதாவது போனு யூடியூப்னு இருக்கு. அந்த காலத்துல எதுவுமே இல்ல. அதனால நம்ம எல்லாமே நம்ம நல்லாவே சாப்பிட்டுட்டு இருந்தோம். போட்டாதான் வாசம் அதிகமா இருக்கும். நல்லா எங்க அம்மா தக்காளி தொக்குல எல்லாம் தோலோட தான் போடுவாங்க. இப்பதான் இத பார்த்து அதை பார்த்து நாங்க தான் வந்து எங்க அம்மாட்ட சொல்றோம். எங்க அம்மாவுக்கு ஒண்ணு பாக்க தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அம்மா இப்படி சொல்றாங்க, அம்மா அப்படி சொல்றாங்கன்னு எங்க அம்மா வந்து பயந்துட்டு சரி வேணாம் உரிச்சு போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாத்துக்குமே காரணம் இந்த சோசியல் மீடியா தான். புதுசா தெரிஞ்சுக்கிறோம். உரல் கூட கிடையாது, உரல் சின்ன உரல் கூட கிடையாது. அப்போ கல்லு ஒண்ணு ரெடியா அழகா வச்சுப்போம், கூழாங்கல் மாதிரி. எங்க ஊர்ல நல்ல கூழாங்கல் கிடைக்கும், எடுத்து வச்சு நெசுக்கி போட்டுப்போம். அப்படி இல்லைன்னா மத்துல நசுக்குவோம். அந்த மாதிரி நசுக்கி குடும்பம் நடத்தணும் நாங்க. இது பூரா பாத்தீங்கன்னா பூண்டு கிடையாது, தோல். எங்க அம்மா வந்து அதாவது 1/2 கிலோ பூண்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அதோட தோலை தான் மொத்தமா வந்து உரிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இத முறத்துல போட்டு ஒரே அடியா போடுச்சு. எங்க சின்ன பொண்ணு என்ன விரக்கிடுவா. வீட பூரா நீ தோலை ஆக்கிட்ட, யார் பெருக்கிறது? இதுலயே போட்டு எடுத்து வெளியில போடிச்சிட்டு வந்துருவேன். இதுலயே போட்டு வச்சிருவாங்க. ஒரு 4-5 நாள் கழிச்சு போடிச்சிட்டு வந்துருவேன். இது பண்ணிடுவாங்க. 1/2 கிலோ பூண்டு, என்னடா இவ்வளவு பூண்டா அப்படின்னு வந்து யோசிச்சிடாதீங்க. அது பூண்டே கிடையாது, பூண்டு தோல். அன்னாட உருக்கிட்டு இதுலயே போட்டு எடுத்து நான் அப்பப்போ கொஞ்சம் தூக்கி ஓடி நடக்கிறதுன்ட்டு இதுல போட்டு எடுத்து. ஒரு காலத்துல எங்க அம்மா மடியில உரிச்சு போடுவாங்க பூண்டோட தோலை. வீடெல்லாம் போயிரும். என் தங்கச்சி வந்து அவ்வளவுதான் பத்திரகாளி ஆயிருவா. ஏன்னா அவதான் இந்த வீட்டை வந்து கிளீன் பண்றவா, அவதான் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸ் அவதான். அதனால அவளுக்கு வந்து அவ்வளோ வந்து டென்ஷன் ஆயிடும். அவளுக்கு சும்மா இருக்கு சொல்லுவேன், இவ்வளவு குப்பை வருது. எங்க இருந்துதான் வருமோ. அதுல வந்து கால்வாசி முக்காவாசி சொல்ல முடியாது, ஒரு அரைவாசி வந்து எங்க பைய முடிதான். ஆனா இப்ப கிடையாதுப்பா, ஹேர் கட் பண்ணிடுறோம். முடி கிடையாது, பேப்பர்ல கீசி போட்டுருவா. எந்த பேப்பரும் கண்ணில் படக்கூடாது அவளுக்கு. கவரு பேப்பரு அது ஒரு பேப்பரை கீசி போட்டு வச்சுக்கிறா. எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருவாரு அவரு. சரிம்மா, நான் போயிட்டு பொரியல் பண்ணிடுறேன். எங்க அம்மா வந்து அடுப்புங்கரைக்கலாம் இன்னைக்கு நான் விடலை. நேற்று மட்டும் அவங்க வாழைப்பூ பொரியல் வந்து அவங்க கையால பண்ணாங்கன்னா டேஸ்டா இருக்கும். அதனால அதை வந்து நான் பண்ண சொல்லியிருந்தேன். கம்மியா உப்பு கம்மியா போடு. இது வந்து நாங்களே பண்ணிடுவோம். அவ்வளோதான்டா, போறேன்டா. ரெடி பண்ணிட்டாங்க இங்க. சரிம்மா, வாஷிங் மிஷின் முடிய போகுது. இது வந்துச்சு, கம்ஃபர்ட் ஊத்தணும். ஆமா, ஊத்த போறேன். கம்ஃபர்ட் காலி ஆயிடுச்சுமா. கம்ஃபர்ட்டர் இல்ல, கம்ஃபர்ட். அவ்வளவுதான். கம்ஃபர்ட் வந்து காலி ஆயிடுச்சு. வாங்கிடலாம். அது வாங்கணும். ஏமா, அந்த காலத்துல கம்ஃபர்ட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. தோசை போட்டு காய போட்டு கட்டுவோம். இப்போ எல்லாம் விலைவாசிக்கு ஏற மாதிரி பொருளுங்களும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இதை ஊத்தினா வாசனை, அத்தை ஊத்தினா வாசனை. அப்பெல்லாம் கையில அலசுறதுனால நல்லா அலசுவோம். தண்ணியில அலமார அலசி வாஷிங் மிஷின்ல போடுறதுனால, வெயில்ல காய போடுறதுனால நல்லா இருக்கும். வாசமே கிடையாது, சுத்தமா கொடியே கிடையாது. முதல்ல கொடியிலேயே போட மாட்டாங்க, கீழே புல்லு மேல போட்டு வச்சிருப்பாங்க. புல்லு மேல போட்டு வருவோம், வைக்க பொருள் மேல போட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரசக்கற்பூரம் வைப்போம், அவ்வளவுதான் அந்த துணியில. வேற எது? இப்ப ரசக்கற்பூரம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமாமா? கார்ல எலி வரக்கூடாது அப்படின்ட்டு
ரசகற்பூரம் சொல்றாங்க. அதுக்குதான் யூஸ் பண்றாங்க, துணிக்கெல்லாம் கிடையாது. துணிங்களை வச்சா பாசம் வராதுன்னு சொல்லுவாங்க, அதனால வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்க அம்மா வந்து பீரோலாம் அப்ப கிடையாது. நான் எனக்கு கருத்து தெரிஞ்ச சின்ன வயசுல ஒரு சின்ன எங்க அம்மா வீட்டுல, எங்க அம்மாவோட அம்மா வீட்டுல கொடுத்த ஒரு ட்ரங்க் பொட்டி தான். அந்த ட்ரங்க் பொட்டியில தான் வந்து ரசகற்பூரம் போட்டு வைப்பாங்க. அந்த ட்ரங்க் போட்டினா அப்ப இன்னும் துணி எடுத்து கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க. ஆமா, மிஞ்சி போனா வந்து 2 புடவை, 2 ஜாக்கெட்டு, 2 பாவாடை, அவ்வளவுதான். அதே மாத்தி 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 கட்டணும். எங்க வீட்டுக்கு ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்தாரு, 1500 ரூபா. ஒரு நாள் காமிக்கிறேன்னு சொல்லு. ஒரு நாள் காட்டுறேன். கட்டாமே கிஞ்சி போச்சு. அது ஏன் கேளு, எவனை கட்டினா பிறந்து போயிடும், எவனை கட்டினா அழுக்கு ஆயிடும். இது கட்டவே விட மாட்டாரு கல்யாணத்துக்குலாம். அம்மா புடவை. ஆமா, இப்பதான் அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. மயில் கலர் புடவை செமையா இருக்கும். போச்சு, கட்டாமே கிஞ்சி போச்சுமா. கல்யாணத்தப்ப கட்டினதோட அவ்வளவுதான் இல்லம்மா. ஆமா, கல்யாணத்துக்கு கட்டின பிறகு அவ்வளவுதான். அந்த லட்சே பட்டு புடவை கிஞ்சி போயிடும், பசங்க எல்லாம் தூக்கின்னு போறேன், மூத்திரம் பெஞ்சிடும், அதுல வேணாம் அப்படின்னு ஒரு அதுக்கு பயந்துனே கட்டல. நானும் அந்த மடிப்பு 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 மடிப்பா கிஞ்சி போச்சு. நாங்க வந்து எங்க அம்மா போட்டுறணும்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த ஜரிகை பூரா வெள்ளி, அப்படியே இது புத்தம் புதுசு போல வெள்ளி. அதனால எங்க அம்மா போட்டுறணும்னு சொன்னாங்க. நாங்க வந்து எங்க டாடியோட ஞாபகார்த்தமா அதை போடக்கூடாதுன்னு அப்படியே வச்சிருக்கோம். மக்கி போ துணி வந்து கிஞ்சி போச்சு, மடிப்பு மடிப்பா அப்படியே விட்டு போச்சு. மொத்தமா அருமையான புடவை, மயில் கலர், நல்லா சூப்பரா இருக்கும். அப்பெல்லாம் வந்து இப்போ வந்து அது எல்லாரும் 10,000 அந்த புடவை கணக்கு 10,000 20,000 சொல்லுவாங்க. அப்ப வெறும் 1500 ரூபா. நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்து கொடுத்தாங்களா டாடி? நிச்சயதார்த்தத்துக்கு. இன்னும் எங்க டாடிக்கு நான் ஒரு நாள் கண்டிப்பா வந்து இந்த லாங் வீடியோல ஷேர் பண்றேன் உங்களோட. எங்க டாடியோட கல்யாணத்துக்கு மொழி எழுதின நோட் எங்க கிட்ட இருக்கு. எவ்வளவு மொழி எழுதிருப்பாங்கன்னு நான் வந்து உங்களோட கண்டிப்பா ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து டைம் கிடைச்சதுன்னா எங்க அம்மாவோட சாரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு மொழி எழுதுற நோட் இதெல்லாம் ஷேர் பண்றேன். முன்னாடி 20 ரூபா தான் 25 ரூபா தான் வந்திருக்கோம் மொழிக்கு. 50 பைசா 1 ரூபா. அம்மா நீ சொல்லாதம்மா, நான் காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு வந்து நீங்க வந்து சொல்லுங்க, கண்டிப்பா ஷேர் பண்றேன். அந்த மாதிரி காலமா, அந்த மாதிரி காலம். அதான் சொல்றேன், 10 பைசா கிடைக்கலம்மா எனக்கு. அப்பெல்லாம் 5 பைசா 100 பால். அதில் வந்து 5 பைசா இருந்தது, 10 காசு இல்லை. அந்த ட்ரங்க் போட்டி கொடுத்தாரு எங்க அப்பா. அதெல்லாம் எங்கன்னா ஒட்டிங்க பார்த்து தேடி பார்த்தேன், கிடைக்கல, விட்டுட்டேன். அந்த மாதிரி காலம். யாருக்காக பால்? என் பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்காக. கடைசியில பாலே கிடைக்கல. அந்த மாதிரி பாலே கிடைக்கல. அதனால தான் இப்போ சக்தி இல்லாம ஒரு வேலை செய்தா அப்படியே தொப்புடி வீந்து போதுங்க, இடுப்பு விட்டு போதுண்டுங்க, கை விட்டு போதுண்டுங்க, போய் சமையல் முடிச்சுட்டு போய் படுத்துட்டுங்க சாப்பிட்டு. எங்களுக்கு என்ன மாதிரிலாம் இப்போ செய்ய மாட்டாங்க வேலையும். வாய்ப்பே இல்லைம்மா. எங்க அம்மா மாதிரிலாம் நாங்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. ஒன்றும் செய்ய முடியல அதுங்களால. சான்ஸ் குறுக்கு வேலை நான் எவ்வளோ நான் என் பிள்ளைங்களை விடவே மாட்டேன், நான் தான் செய்வேன் மொத்த வேலை. இப்போவும் எனக்கு அந்த மனசு துடிக்குது, ஆனால் பசங்க விடலை. அதுவும் அவங்க செய்தனா கொஞ்சம் காது அடப்பா ஆயிடுது உடம்பு. அதனால சரி கொஞ்சம் செய்யணும்னு விட்டுட்டேன். என்ன பண்றீங்கோ? இந்த பூண்டு உரிச்ச தோலை பொடிச்சு எடுத்துடுறேம்மா. பூண்டை உரிச்சு எங்க அம்மா வந்து இந்த இதுலயே போட்டு வச்சிரும். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்காது. அதை வந்து பொடிச்சு எடுத்து கொடுத்துட்டேன். அப்புறம் ஊசி போகிறதுல அதில் வரும், திருப்பி வந்து போடுறேன். ஆமா, என்னைய புடைக்க சொல்லுவாங்க. எனக்கு ஏனோ தெரியல, இந்த புடைக்கிற வேலை மட்டும் வரவே மாட்டேங்குது. எனக்கு கூட சின்ன வயசுல வராது. வராது. அப்புறம் எப்படி கத்துக்கின? அப்புறம் இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் இருக்கு. இப்படி புடைப்பேன், இப்படி ஊதுவேன், இப்படி புடைப்பேன், இப்படி ஊதுவேன், இப்படி பொடிச்சு 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 கற்றுக்கினேன். அவ்வளோதான், புடைச்சிட்டியா? அவ்வளோதான். உள்ளே செல்வோம். வாஷிங் மிஷின் முடிஞ்சிருச்சாம்மா? வாஷிங் மிஷின் முடிஞ்சிருச்சு. இதுக்கு தாமா சோப்பை போட்டு கரைச்சி போறதுனால கையை தவறி போய் அப்படியே துணி நின்று போச்சு பாரு. இதே நான் போட்டுனா என்ன சொல்லிருப்பேன். இதே டைலாக் தான் என் தங்கச்சி ஏதாவது அம்மா சொல்லிட்டாங்கன்னா இந்த டைலாக் தான். இதை அலசிதான் போடணும். இப்போ இதுக்கு தாமா கரைச்சல் சோப்பை என்ன அறியாம நின்று போய்க்குது, அது அப்படியே பிடிச்சிச்சு பாரு. என்ன பண்ண போறேன், இனிமே கொஞ்சம் முன்னாடியே ஊத்தி வச்சிட போறேன், அப்புறம் கரைக்க போறேன். என் ஐடியா அப்படி எடுத்துக்க போறேன். நான் எங்க அம்மா லிக்விட் வாங்கி ஊத்திக்கோன்றேன். எங்க அம்மா அதை கட்டுப்படி ஆகாது. அது கட்டுப்படி ஆகாதுமா லிக்விட்லாம்.
அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கெட்ல துணி மடிச்சு அப்படியே வச்சிருக்கோம். அதனால எங்க அம்மா பாவம் கையிலேயே வந்து சுமந்துட்டு போறாங்க. ஆமா ஆமா அந்த வேலையை மெயின் முடிக்கணும். இன்னைக்கு முடிச்சு ஆகிறோம். இந்த காக்கா வேற பேணி புடுது துவைக்கிற துணி திருப்பி துவைக்கத்தாங்குது. அதுங்க எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து மாமரம், அதனால காக்கா வந்து உட்கார்ந்துருது, உட்காந்துருது. அது வேலையை முடிச்சுட்டு போயிருது. நம்ம ஏரியாவில் துணி காய போகிற இடத்துல வெறும் மரம், அதனால தான் வந்து காக்கா இங்கே வந்து எல்லா துணியில் எதில் உட்காந்து அதில் பேண்ட் போடுது. அது 2வது திரும்பி மறுநாள் அதை அழைச்சிட்டு அது திருப்பி மிஷினில் போடுறோம். ஒரே கவுச்சு அடிக்கிறேன்னா அதை துவைக்கிற வேலை, ரெட்டை வேலை வைக்கிறது காக்கா. பூரா பார்த்தீங்கன்னா இந்த மாமரம் பக்கத்தில் வந்து ஒரு மஞ்சள் பூ பூக்கிற மரம், ஃபுல்லாமே மரம் தான். அதனால வெயிலே வராது, ரேர். பார்த்துமா இங்க ஒரு கற்றாழை வச்சிருக்கோம். அது வரமாட்டேன். யாருமா இதை திரும்ப உடைச்சது? வந்து தானே வந்துருக்கோம். களை விழுது, அந்த களை அடக்கடவுளை, இந்த களை விழுந்து உடைஞ்சிட்டு இருக்குமா? களை தான் வந்து உடஞ்சிருக்கும். யாரெல்லாம் உடைய மாட்டாங்க. இந்த களை இங்கே முன்னாடி குட்டி குட்டி பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க, அவங்க உடைச்சாங்க. இப்ப இந்த களை விழுந்து உடைஞ்சிட்டு இருக்கு, இந்த மாங்கலையோடது. அடக்கடவுளை, இதை நான் எவ்வளோ வந்து பாதுகாப்பா வளர்த்துட்டு இருக்கேன். இது வந்து எங்க மாமா வீட்டுல இருந்து நான் வாங்கிட்டு வந்தது. எங்க மாமா பொண்ணுகிட்ட இருந்து வரவே மாட்டேங்குது வெயில் இல்லாம. எப்படின்னா வளர்த்துறணும்னு நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா வந்துடும். அது பாருங்க, கீழே தரையில் வச்சா கூட நல்லா வரும். இங்கே எதுவுமே வர மாட்டேங்குது. மண்ணும் சரி கிடையாது, வெயிலும் சரி கிடையாது நமக்கு. இளநீர் பார்க்க வந்து எவ்வளோ மாதிரி இருந்தாலும் உள்ள என்னவோ முண்டா மாதிரி தண்ணி தான் இருக்கும். தண்ணி இல்லையாமா? இருக்கு சவுண்டே இல்ல. ஆமா, அந்த ஆயா சொன்னாங்க ரொம்ப தண்ணி அதிகமா தான் கிடைக்கும்ட்டு. வெட்டணுமா? வழுக்க இருக்கா? அடுத்து உனக்கு உன்னோடது சின்னதா இருக்கு. இரு இருக்கட்டும். சூப்பரா இருக்கா? சின்ன கம்மியா இருந்ததுன்னா எனக்கு கொடுத்துரு. இளநீ வாங்கும்போது கொஞ்சம் வழுக்கையோட சேர்த்து வாங்கினா இனிப்பா இருக்கு. வழுக்கையே இல்லாம இருக்குது. கொஞ்சம் துவர்ப்பாவும் இருக்கும் அந்த தண்ணி. அதே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற ஆகுதுமா. இப்போ நம்ம ஏரியாலாம் பரவாயில்லப்பா. வந்துட்டாரு இப்போ வந்து 40 ரூபா, 30 ரூபா, 35 ரூபா அப்படின்றாங்கம்மா. அது தண்ணீருக்கு ஒண்ணுத்துல அதுக்கு வந்து லாபமே கிடையாது. ஒரு இடத்துல போயிருக்கு தெரிஞ்சு என் டாடி எனக்கு ஃபர்ஸ்ட் அதான் எனக்கு இளநீர் வாங்கி கொடுக்குறாரு 5 ரூபாய். ஆமா, என் டாடி எனக்கு கருத்து தெரிஞ்சு இளநீர் வாங்கி கொடுக்கும்போது 5 ரூபாய். ஃபேன் போட்டுருக்கு, வேர்க்குதுப்பா. இதா எங்க சைடாவது கொஞ்சம் பரவாயில்லப்பா. அப்படிக்கா கொஞ்சம் முன்னேறி போனா 60 ரூபாய் சொல்றாங்க. அதுதான் எத்தனூண்டு 60 ரூபாய். ஆனா டிராவலிங்ல போகும்போது ஆகணுமேன்ற ஒரு காரணத்தினால மனசாட்சியில சொல்றாங்க 60 ரூபாய். தண்ணி இருந்தா கூட சந்தோஷப்படலாம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா இன்னைக்கு என்ன டாக்டர் கொடுக்க சொன்னாங்களே, கொடுக்கணுமே. அட கடவுளே, என்ன அவ்வளவு வந்துருச்சா தண்ணி? அவ்வளவுதான் தண்ணி. அட கடவுளே, சின்ன தேங்காய் ஒரு வாய் தண்ணி தான் இருக்கு. எனக்கு போதும், எனக்கு ஒரு வாய். இது நீ எடுத்துக்கோ. இது வந்து ரொம்ப பெரிய தேங்காய் பெருசு, தண்ணி இருக்கணுமே. இருக்கும். அந்த ஜோடுதல்ல வந்து எடுத்துக்கோ, சொம்புல எடுக்காத. இது எங்க அம்மாவுக்கு, எனக்கு எவ்வளவு வருதுன்றத தண்ணி வந்து நம்ம பாப்போம். என் தங்கச்சி இந்த மாதிரி தான் பெரிய சிலுமிஷம். இது பரவாயில்லமா சாமி. ஓகே இது எல்லாத்தையும் வெட்டி இதுக்குள்ள இருக்க வழுக்கைய வந்து, ஆனா இந்த வெட்டி கொடுக்குற பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்கும். சாம கருப்பா இருக்கும்மா அந்த பாட்டிக்கு கை. எனக்கு பார்க்க கஷ்டம். கத்தி புடிச்சு காப்பு காய்ச்சி போச்சு. ஒரு தட்டு தட்டினாங்கன்னா நம்ம எல்லாம் சுருண்டுடுவோம். அதே மாதிரி அவங்க மாதிரி என்னால இளநீர்லாம் ஒரு ஆளுக்கு வெட்டி கொடுப்பேன், அதோட அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல 4 முழுக்கெல்லாம் என்னால வெட்ட முடியாது. அப்பா நீங்களே வரவங்க வெட்டி கொடுத்து. பசங்க சமைச்சிட்டாங்க. பசங்க என்ன சமைச்சிருக்காங்கன்னா சாதம் வடிச்சிருக்காங்க, மோர் குழம்பு வச்சிருக்காங்க. சூப்பர். அடுத்து வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணிருக்காங்க, முருங்கீரை பொரியல் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு இதுதான் வந்து எங்களோட லஞ்ச் மெனு. இன்னைக்கு இதான் 12 மணி சாப்பாடு. லஞ்ச் இதுதான்.